ஹேர் க்ரோத்துக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க, டயட் பிளான்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறது எங்களுக்கு சொல்லி கைட் பண்ணுறீங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு மனசில் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. எப்படி நாங்கள் உங்களை நம்பி முழுசாக அதை வாங்க முடியும்? எப்படி உங்கள் ப்ராடக்ட்டை நாங்கள் நம்ப முடியும்? எப்படி உங்கள் ப்ராசஸை நான் நம்ப முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க்கையில் எல்லா ப்ராசஸுமே எதை வேணாலும் எடுத்துக்கோங்களேன். வாழ்க்கையில் நீங்கள் படித்த படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பணமாக இருக்கட்டும், எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கியிருக்கிறீங்க. இன்னையிலிருந்து இந்த டிகிரி ஆனது செல்லுபடி ஆகாதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி உங்களுக்கு சப்ஜெக்டை பற்றி எதை கேட்டாலும் சொல்ல முடிகிற அளவுக்கு பொட்டான்சியல் இருந்தாலும் கூட கவர்மெண்ட் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வேலிட் இல்லைன்னு சொல்லிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ கவர்மெண்ட் இதை கொடுக்குறத நாளைக்கு அது இல்லைன்னு டிக்ளேர் பண்ண முடியும். ஆனாலும் நீங்கள் நம்பி தான் அந்த டிகிரியை படிக்கிறீங்க. வாழ்க்கையில் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான். நான் அந்த சொல்கிறது ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் நம்பி அதை முழு மனசோடு நீங்கள் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்பிக்கையோட பலமே அதை முழுசாக நம்புறது தான். ஆனால் பிளைண்டாக நம்பக்கூடாது. இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறத 1க்கு 100 தடவை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபுல் ஃபிக்ஸ்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமான கடமை. இந்த ப்ராடக்ட்டுங்கிறது கிடையாது, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, என்ன ப்ராசஸாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் அது ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபலாக வச்சுக்கோங்க. லைஃப்பில் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பை.